வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே தான் வந்திருக்கோம். தமிழ்நாட்டுடைய நம்ம சின்னத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபுரம் அங்கே தாங்க இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னாலே பால்கோவா கடைகள் மற்றும் ஆண்டாள் திருக்கோவில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பழைய காலத்து நாயக்கர் காலத்து அரண்மனைகள்லாம் கூட இங்கே இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கோவிலை பார்த்துடலாம். நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது, நெஞ்சுக்குள்ளே வாழும் திருமலை நாயக்கருடைய அரண்மனை எப்படி மதுரையில் இருக்கோ அதே மாதிரி இந்த விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் இருக்குங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கோவிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு கரெக்டாக 4 மணிக்கு இப்போ திறக்க போகிறாங்க. சனிக்கிழமையில் ஒரு கரெக்டான மார்கழி மாதத்தில் தான் நான் வந்திருக்கேங்க. இந்த இடத்துல இறங்கி நடந்து போகும்போது ஃபுல்லாகவே பால்கோவா கடைகள் அந்த ரோடு 2 சைட்லையுமே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பால்கோவா கடைகள் தமிழ்நாட்டில் நீங்கள் வேறு எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு அழகான நாயக்கர் மகால் மாதிரியே பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு இடம் தெரிந்து பாருங்க. அது என்னன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்டாலும் சரியா தெரிலன்றாங்க. நம்ம கிட்ட போயிட்டு பார்க்கலாம் என்னன்னு தெரில. அது அந்த மண்டபத்தில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஏதோ கடைகள்லாம் இருக்குது கீழே. ஃபஸ்ட்டு நம்ம கோவிலை தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பால்கோவா கடைகள்லாம் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நாயக்கர் காலத்து அந்த மண்டபத்தை காட்ட போகிறோம். பாருங்கள், இந்த பழைய மண்டபம் கிளை நூலகம்னு போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பால்கோவா கடைகள் இங்கே ஏகப்பட்ட கடைகள் இருந்தாலும் இந்த இடத்துல மக்கள்கிட்ட நம்ம கேட்டதுக்கு அவங்க ஒரு 2 கடைகளை மட்டுமே ஃபேமஸாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா அப்படின்னு ஒரு பால்கோவா கடையை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புளிய மரத்தடி கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே மாதிரி பெயரில் 2-3 கடைகள் வச்சுருக்காங்க. அதை நம்ம எது கரெக்டாக ஒரிஜினல் கடை அப்படின்றதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பார்க்கலாங்க. புளிய மரத்தடி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போய்ட்டு நான் கூட கேட்டேங்க. இங்கே பால்கோவா கிண்டுற இடத்துல போய் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டோம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலையிலேயே வரணும் 10 மணிக்கு, அப்படின்னா ஈவினிங்கில் 6 மணிக்கு மேலே தான் வரணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இதுக்கு டைம் இல்லை. அதனால் பால்கோவா கடைகளை மட்டும் காட்டலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்துக்கு முன்னாடி தான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எதிர் வெயில், கரெக்டாக மாலை வெயில் எதிரில் அடிக்கிறதால கேமராவில் சரியாக கவர் பண்ண முடியாதால நான் ஒரு சைடு ஆங்கிள்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய எம்ப்ளம்னு சொல்லுவாங்களே, அந்த லோகோவில் இருக்கக்கூடிய தமிழக சின்னத்தில் இருக்கக்கூடிய கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. சில பேர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ன்றாங்க, சில பேர் திருவண்ணாமலை கோவில் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் பார்க்கும்பொழுது விக்கிபீடியாலெல்லாம் சொல்லப்பட்ட உண்மையிலிருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது இந்த தமிழ்நாடு சின்னத்தில் இருக்கக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கோபுரம் தான் அப்படின்றது தான் இது வரைக்கும் கிடைச்ச தகவல். அதனால் இந்த சர்ச்சைக்கான விஷயத்தை நம்ம ரொம்ப கிளற வேண்டாம்னு நினைக்கிறேங்க. பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு உள்ளே நிறைய இடங்களில் வீடியோ எடுத்தாலும் அந்த ஆண்டாள் கருவறை இருக்கக்கூடிய அந்த சன்னதி மற்றும் அந்த பிரகாரங்கள்லாம் செல்ஃபோன் நாட் அலோடுன்ட்டாங்க. அதனால் இங்கே மட்டும் நம்ம ஒரு சில இடங்களில் வீடியோ எடுக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய வைணவ திருத்தலங்களில் 108 முக்கியமான கோவிலை திவ்ய தேசம்னு சொல்லுவாங்கங்க. அதில் 84 திவ்ய தேசம் தமிழகத்தில் தான் இருக்குது. அது ஒரு நல்ல பெருமைன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு. அதில் இந்த கோவிலும் திவ்ய தேசத்தை சேர்ந்தது தான். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பழமையான தமிழ் கல்வெட்டுகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்க. முதல் திவ்ய தேசம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் நம்ம திருச்சியில் இருக்குது. அதுதான் பிரம்மாண்டமான கோவில். அதே போல தான் இந்த கோவிலும் மிக பழமையாகவும் இருக்குங்க. இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் 192 அடின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய மிக உயர்ந்த கோபுரங்களில் இதுவும் ஒன்று தான். இந்த கோவில் திருவில்லிபுத்தூர் அப்படின்ற பெயரால் அழைக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு ஏன் அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லி மன்னனால் ஆளப்பட்டதால் அந்த பெயர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் புராண கதைகளும் நிறைய உண்டுங்க. இந்த கோவிலில் தான் அதாவது இந்த ஊரில் தான் பெரிய ஆழ்வார் அவர் பிறந்திருக்கிறாரு. அவருடைய வளர்ப்பு மகளான ஆண்டாள் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு சேவை செய்து அவரும் பெருமாளுடைய மிகப்பெரிய பக்தையாக இருந்து பெருமாளின் ஒரு மனைவியாகவும் அவங்க இருக்காங்க. அதனால தான் ஆண்டாளுக்கு தனி ஒரு கோவில்னா அது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பெரிய கோவிலாக இருக்குதுங்க. இந்த கோவில் நாச்சியார் கோவில்னு சொல்லுவாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் வடபத்ரசாயி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுடைய பெயர் வடபத்ரசாயி அப்படின்ற பெயரால் அழைக்கிறாங்க. மார்கழி மாதத்தில் இந்த கோவிலில் ஏகப்பட்ட சிறப்பு வழிபாடுகள்லாம் இருக்குங்க. நானும் சரியாக மார்கழி மாதத்தில் தான் ஒரு சனிக்கிழமையில் இங்கே வழிபாடு பண்ண வந்தேன். நிறைய ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டுட்டு இங்கே வழிபாடு பண்ண வந்திருக்காங்க. அப்படி இருந்தும் க்ரௌடு பரவாயில்ல, ஓரளவு கண்ட்ரோலில் தான் இருக்குது. பாருங்கள், இதுதான் அந்த 192 அடி உயரமான கோபுரம்.
கோவிலுடைய அந்த கோபுரத்தின் வழியாக தான் நான் உள்ளே வந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரதான மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் இருக்குது. அப்படியே கடைகளை பார்த்துக்கிட்டே நம்ம உள்ளே போகலாம். ரொம்பவே அருமையாக இருக்குது. பழைய காலத்து அந்த தூண் மண்டபங்கள், கருங்கல் மண்டபத்துக்குள்ளே வந்து கடைகள்லாம் ரெண்டு புறமும் இருக்கவே ரொம்ப ஷாப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு மக்கள் அழகாக போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே போயிட்டு கடைசியாக அந்த மொபைலெல்லாம் வந்து வாங்கி வச்சுருவாங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே மொபைல் கொண்டு போக முடியாது. பேக் எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க. நாட் அலோடு கேமரா. அதனால் இந்த இடத்துல வரைக்கும் நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே உள்ளே போகிறோம். இது ரொம்ப பழமையான ஒரு மண்டபமாக தெரியுதுங்க. நம்ம மேற்கூரையெல்லாம் காட்டுற பாருங்க, அதெல்லாம் கூட ரொம்ப சூப்பரான வேலைப்பாடுகள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. இது போன்ற பல கோயில்களை நம்மளால் பார்க்க முடியும். புதுக்கோட்டை, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், இந்த மாதிரி மண்டபத்துக்குள்ளேயே வந்து கடை வீதிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இடத்துலையும் வந்து பால்கோவா கடைகள்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. சாமி வந்து வீதி உலா கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே க்ரௌட் ஆகிடுச்சு. அதை பார்க்க தான் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. சிறப்பு வழிபாடெலாம் நடந்துகிட்ருக்கு. கரெக்டாக நான் சொன்ன இடம் வந்து இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து அந்த மொபைலெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து உள்ளே போய்ட்டு வழிபாடு பண்ணலாம். ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸு, அதாவது 1 ஹவர்னே வச்சுப்போமே, 1 ஹவர் வந்து ஆயிடுச்சு உள்ளே சாமி பார்த்துட்டு வெளில வரதுக்கு. நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஐயப்ப பக்தர்களுடைய க்ரௌடும் கொஞ்சம் இருந்துச்சு. சபரிமலைக்கு போயிட்டு வரவங்களாம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. அதனால் வந்து உள்ளே கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. 10 ரூபா டிக்கெட்டும் இருந்தது. நான் நார்மல் அந்த ஃப்ரீ தர்ஷன்லேயே போயிட்டு வந்தேங்க. சூப்பராகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளேயே சாமி பார்த்துடலாம் நீங்கள் சாட்டர்டேயில் வந்தீங்கன்னா. நான் ஈவினிங் தரிசனத்தை சொல்லிட்டு இருக்கேன். மார்னிங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல க்ரௌட் எனக்கு. இப்போ கடை வீதிகளை வந்து நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சன்னதிகள்லாம் 1-2 இருக்குது. அதையும் பார்த்துட்டு நம்ம கடைசியாக பால்கோவா வந்து வாங்கிட்டு இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் கோவிலுக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய அந்த தெருக்களுக்கெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கேன். இங்கேயும் வந்து பழைய கால அந்த மண்டபத்திலே வந்து கோவிலுடைய அலுவலகம் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இன்னொரு கோவிலுடைய சன்னதி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது. இப்போ வந்து கோவிலை வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த பழைய காலத்து வீடுகள்லாம் வந்து நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தென் தமிழகம் போனாலே இந்த மாதிரியான பழமையான வீடுகளை வந்து நிறையவே பார்க்க முடியுன்றதுக்காக தான் இன்றைக்கி விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையத்தில் கூட ஒரு சில இடங்கள்லாம் நான் வந்து பார்த்தேங்க. ஆக்சுவலாக வந்து ராஜபாளையத்தில் தான் இன்றைக்கி காலையில் வந்து அந்த சஞ்சீவி மலையை வந்து வீடியோ எடுக்கலான்னு போயிட்டு அங்கே வந்து அலோவ் பண்ணல. அது வந்து RF, அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதால அலோவ் பண்ணலைங்க. அதையும் நான் வீடியோ எண்டில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பழைய காலத்து பில்டிங்ஸ்லாம் வந்து கோவிலை சுற்றி இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால தான் கோவிலையும் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே தான் வந்து நம்ம மொபைல் அந்த பேக்கெல்லாம் வந்து கொடுத்தோம். பக்கத்துலேயே வெங்கடேஸ்வரா அவங்களுடைய கடை இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பால்கோவா கடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பல முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குங்க. டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க முடியாது. ஒரு சில முக்கியமான குறிப்புகளை மட்டும் நம்ம பேசலாம். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆண்டாளுக்கும் இந்த கோவிலுக்கும் நிறைய தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. வடபத்திரசாயின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானுடைய சன்னதி வந்து வடகிழக்கிலையும் தென்மேற்கில் வந்து ஆண்டாள், அதாவது மகாலட்சுமியுடைய சன்னதியும் இருக்குங்க. வடபத்திரசாயி இங்கேயும் ஒரு சன்னதி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆண்டாள் சன்னதியும் அந்த விஷ்ணு பகவானுடைய சன்னதியும் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்த கோவிலை சுற்றியும் பெரிய கிரானைட் கற்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் வந்து விஜயநகர மன்னர்களால் வந்து கட்டப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டில் தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
கோவிலை வந்து சுற்றி நிறைய விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்து, அதாவது திருமலை நாயக்கர் காலத்து ஓவியங்கள்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உள்ள மூலவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்ததாக நம்மளால் வந்து வீடியோ கவரேஜ் பண்ண முடியலைங்க. ஆண்டாளுக்கு வந்து மார்கழி மாதம் மற்றும் புரட்டாசி மாதங்களில் வந்து சிறப்பு வழிபாடுகள் பண்ணாலும் ஆடிப்பூரத்தில் தான் வந்து ஆண்டாள் பிறந்ததாக சொல்லப்படுது. அதனால் ஆடிப்பூரம் வந்து ஒரு பெரிய திருவிழாவாகவே இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து கொண்டாடப்படுதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்தை பார்த்து தான் இந்த கோவிலை வந்து செஞ்சுருக்காங்க, இந்த கோபுரத்தைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு சிலர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் தான் தமிழகத்துடைய சின்னம் அப்படின்னும் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த கோவிலுடைய கோபுரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது. இப்போ வந்து நம்ம ஆண்டாள் கோவில் கோபுரத்தை வந்து பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோங்க. இப்போ நம்ம வந்து ஃபேமஸான பால்கோவா கடைக்கெல்லாம் வந்து போய் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம அந்த புளியமரத்தடி கடை அதை போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. புளியமரத்தடி பால்கோவா கடைன்றது ரொம்ப ஃபேமஸாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு 1/2 கிலோ பால்கோவா வந்து நம்ம வாங்கிட்டோம். அடுத்து வந்து அந்த வெங்கடேஸ்வரா கடை அங்கே போகிறோம். வெங்கடேஸ்வரான்ற பேரில் நிறைய கடைகள் இருந்தாலும் நான் வந்து மெயின் ரோட்டில் ஒரு கடை பார்த்தேங்க. அந்த கடையில் வந்து சாம்பிள் வாங்கிட்டு அந்த கடையில் தான் போய்ட்டு வாங்கலான் இருக்கேன். நிறைய கடைகளில் வந்து பால்கோவா சூப்பராக இருக்குங்க. முக்கியமான விஷயம் வந்து இந்த 2 கடைகளில் தான் மக்கள் சொன்னாலும் நிறைய கடைகளில் சாம்பிள் வாங்கி பார்த்தேங்க. எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருக்குது. இன்க்ளூட் இந்த கவர்மெண்ட் கடை நிறைய இருக்குங்க, அரசு பால்கோவான்னு சொல்லிட்டு, அதிலலாம் கூட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பால் வந்து இங்கே நிறைய ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையில் மாலையில் 2 வேளையுமே வந்து பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து இங்கே பால்கோவா கிண்டி இங்கே வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. பால்கோவா மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பால் பேடு, பால் அல்வா, பால் பேடான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி நிறைய பேர்கள்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு கடையில் போய்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்கே என்னென்ன இருக்குது? பால் அல்வா, பால் ஸ்வீட்டு, பால் அல்வா, அப்புறம் வேறு என்ன இருக்குது? அது வந்து உங்களோட பிராண்ட் இல்லை? பால் பேடாவா? ஓகே. இங்கே வந்து 1/4 கிலோ பால்கோவா வாங்கினீங்கன்னா 90 ரூபா சொல்கிறாங்க. எல்லா கடையிலையுமே ஒரே ரேட்டு தான். அந்த கவர்மெண்ட் பால்கோவா கடையில் மட்டும் கொஞ்சம் ரேட் வந்து குறையும். ஆனால் இங்கே வந்து ஒரு 1 கிலோ பால்கோவா வந்து 360 ரூபா வந்து வருதுங்க. நான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ நம்ம ஃபைனலாக இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரை வந்து நல்லாவே சுற்றி பார்த்தாச்சு. இந்த இடத்துல வந்து சதுரகிரி மலையெல்லாம் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வழி இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியும் அந்த கூமாப்பட்டின்ற ஊர் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அந்த ஊர்லாம் வந்து இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் 25 கிலோமீட்டர்லேயே அந்த ஊருக்குலாம் போக முடியுங்க. பிளவக்கல் அணை அந்த டேம்லாம் கூட இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் சொல்லியிருப்பேங்க, நான் வந்து ராஜபாளையத்தில் இன்றைக்கி காலையில் வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு போயிருந்தேன். நம்ம சஞ்சீவி மலை அந்த இடம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர்றதால இங்கே வந்து வீடியோ எடுக்க அலௌடு இல்லைன்னாங்க. சென்னையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நான் ராஜபாளையத்தில் இறங்கிட்டு வேலையாக ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து அந்த தெரியுது பாருங்கள் சஞ்சீவி மலை, ரொம்ப ஆசையாக போய்ட்டு வீடியோ எடுக்கலான்னு போனேன். ஆனால் வீடியோவை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ராஜபாளையத்தை வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்த ஒர்க்கு விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஈவினிங்கில் வந்து நான் இந்த கோவிலெல்லாம் வந்து வீடியோ எடுத்தேங்க. ராஜபாளையத்தில் இன்னும் வந்து நீர்காத்த ஐயனார் கோவில்லாம் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் வந்து தனியாக டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட் கொண்டு வந்தால் தான் அங்கெல்லாம் வந்து போக முடியும். இல்லைன்னா வந்து டைமுக்கு தான் வந்து பஸ்ஸெலாம் இருக்குது. அப்படிலாம் ஆட்டோலையும் போகலான்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து எனக்கு டைம் கிடைக்கலங்க. நெக்ஸ்ட் ஒரு வாட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் திருமலை நாயக்கருடைய அந்த அழகான பிரம்மாண்டமான அரண்மனையை தான் பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ். என்னடா ராஜபாளையம்னு சொல்லிட்டு ராஜபாளையத்தில் முக்கியமான ஒருத்தரை காட்டல அப்படின்னு நினைக்காதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு, அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ரோட்லேயே நம்ம ராஜபாளையம் டாக் படுத்துட்டு இருந்தார். அவரையும் அப்படியே ஒரு விசிட் பண்ணியாச்சு. சாதாரணமாக நம்ம தெருநுக்களில் இருக்கக்கூடிய நாய்கள் மாதிரி அவரும் அங்கே படுத்துட்டு இருக்காரு பாருங்கள். பைரவர்னு சொல்லணும், சாரி நாயின்னு சொல்லக்கூடாது.